ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடிப்பெருக்கு 2026 சர்வ மங்களமும் பொங்கி பெருக ஆடிப்பெருக்கு வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆடி மாதம் அப்படின்றது வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படின்றதுனால நம்ம சுப காரியங்களோ புதிய செயல்களோ எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் நம்ம அந்த ஆடி 18ஆம் தேதி வரக்கூடிய ஆடி பெருக்கன்னைக்கு எல்லா சுப காரியங்களையும் செய்யலாம், புதிய செயல்களை செய்யலாம். அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய அந்த சுப காரியங்களாக இருக்கட்டும், நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், அதே போல் செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே பல மடங்கு பெருகும். அப்படின்றதுனால தான் இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு இது எல்லாவற்றையுமே நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஆடிப்பெருக்கன்னைக்கு உங்கள் வீட்டில் சர்வ மங்களமும் புது வெள்ளம் போல பொங்கி பெருகுவதற்கு நம்ம எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நீர்நிலைகளுக்கு போய் வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாதவர்கள் வீட்டிலேயே நம்ம அந்த காவிரி தாயையும் அனைத்து புண்ணிய நதிகளையும் வீட்டிற்கு எப்படி அழைத்து வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நாட்டின் முக்கிய விவசாய தொழிலின் அடிப்படையே அந்த நீராதாரம் தான். அந்த நீருக்கு, அதாவது அந்த ஆறுகளுக்கு, புண்ணிய நதிகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு. அதனால தான் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள், அந்த நீர்நிலைகளுக்கு, புண்ணிய தீர்த்தங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த கரையோரம் சென்று விளக்கேற்றி வழிபட்டு அவங்க பல்வேறு வழிபாடுகள் செய்வாங்க. புதுசாக கல்யாணமான பெண்களுக்கு தாலி பிரித்து போடுறது அந்த இடத்துல தான் நடக்கும். இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த காவிரி தாயின் ஆசீர்வாதத்தினால அந்த புது மணப்பெண் தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். இந்த மாதிரி நம்ம வழிபட முடியாது, நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்காது, ஆற்றங்கரை பக்கத்தில் இருக்காது. அப்போ நம்ம வீட்டிலையே நீங்கள் இந்த வழிபாடை செய்வதன் மூலம் உங்களுக்கும் அந்த சர்வ மங்களங்களையும் அள்ளித்தருவாள் அந்த காவிரி அன்னை. நீங்களும் தீர்க்க சுமங்கலியாக வாழலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னாலே நம்ம சில மங்கள பொருட்கள் வாங்குவோம். நிறைய பேர் தங்கம் வாங்குவாங்க, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவாங்க, சொத்து வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க. ஆனால் அதெல்லாம் வாங்க முடியாதவங்க எளிமையான பல பொருட்களை வாங்கலாம். அது பற்றி ஒரு பதிவு நம்ம சேனலில் அடுத்து வரும், அதை போய் பாருங்கள். அதே போல் பெண்கள் தாலி மாற்றக்கூடிய அந்த நேரத்தையும், அந்த தாலி எல்லா பெண்களும் மாற்ற முடியாது. இப்போ தான் சில பேர் மாற்றியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தாலியை எப்படி நம்ம வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றியும் இன்னொரு பதிவு நம்ம சேனலில் வரும். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இப்போது இந்த ஆடிப்பெருக்குக்குரிய அந்த வழிபாட்டு நேரத்தை பார்க்கலாம். சில பெண்கள் இந்த நேரத்தில் வழிபாடு மட்டும் செய்வாங்க. சிலர் வீட்டில் படையல் போட்டு, அதாவது இந்த கலவை சாதம் இதெல்லாம் படைச்சு, காப்பரிசி செஞ்சு படைச்சு அவங்க வழிபாடு செய்வாங்க. சிலர் தாலி மாற்றிக் கொள்வார்கள். இதற்கெல்லாம் நேரத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். 3/8/2026 திங்கட்கிழமை காலையில் 9:15 10:20 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. காலையில் வழிபாடு செய்கிறவங்க நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். தாலி மாற்றுபவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்ததாக அந்த படையல் போடக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய நேரம் மதியம் 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமாக இருக்கின்றது. அப்போ நீங்கள் படையல் போட்டு காப்பரிசி வச்சு வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம். இது எதுவுமே இல்லை, நாங்கள் மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மாலை 4 மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுதும் போல் வழிபாடு செய்யலாம். இப்போ இந்த வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னா, நம்ம முதல் நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுருவோம். அம்பாவை நம்ம காவிரி எண்ணெயாக பாவித்து அந்த அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி முதல்ல வச்சுக்கிறோங்க பூஜை அறையில். அதுக்கப்புறமா ஒரு செம்பு நிறைய சுத்தமான தண்ணீர், நமக்கு நீர்நிலையெல்லாம் பக்கத்தில் இல்லை, அப்போ அந்த தண்ணீர் தான் நம்மளுக்கு, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் தான் காவிரி அன்னை. அந்த மாதிரி தண்ணீரை சுத்தமான செம்பில் பிடிச்சி வச்சுக்கிறோங்க. நிற செம்பாக பிடிச்சி வச்சுட்டு அதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டாலே கண்டிப்பாக அனைத்து புண்ணிய நதிகளும் அந்த ஜலத்தில் அமர்ந்து புண்ணிய தீர்த்தமாக மாறிவிடும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூக்கள், உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த செம்பில் போட்டுருங்க. போட்டு தீபத்தின் முன்பாக இந்த நிற செம்பை வச்சுருங்க. வச்சுட்டு கங்கை, சரஸ்வதி, யமுனை, வைகை, காவிரி போன்ற அனைத்து புண்ணிய நதிகளும் இந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரில் எழுந்தருள வேண்டும், எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும்னு நல்லா வேண்டிக்கிறங்க. நிச்சயமாக அந்த அனைத்து புண்ணிய நதிகளும் உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். உங்களால் சக்கரை பொங்கலோ பால் பாயசமோ ஏதோ ஒன்று, ஒரு ஸ்வீட் செய்ய முடியும் அப்படின்னா அதை வைங்க. வெத்தலை பாக்கு, குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரி வைங்க. அந்த மங்கள பொருட்கள் வாங்குவோம் அன்றைக்கி. கண்டிப்பாக அரிசி, பருப்பு, நெய் அல்லது உப்பு இந்த மாதிரி என்ன வாங்கினாலும் அதை அந்த இடத்துல வச்சு
சின்னதா ஏதாவது தங்கமோ, வெள்ளியோ அல்லது பணமோ எது இருந்தாலும் அத வந்து வைங்க. தங்கமும் வைக்கலாம், பணமும் வைக்கலாம். எல்லாத்தையுமே வச்சுட்டு ஏன்னா இந்த இடத்துல வச்சு நம்ம வழிபடுறது எல்லாம் நம்ம வீட்ல பல மடங்கு பெருகணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள போறோம். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் அந்த பூஜையில வந்து வச்சுருங்க. வச்சுட்டு மனமார பிரார்த்தனை செஞ்சு என் வீட்ல சகல சௌபாக்கியங்களும், சர்வ மங்களங்களும் பொங்கி பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிபட்டு பூஜையெல்லாம் செஞ்சுருங்க. தீபாராதனை காமிச்சுட்டு, நீங்க அந்த செம்புல இருக்கக்கூடிய தண்ணீர எல்லாரும் குடும்பத்தில இருக்கிறவங்க தலையில தெளிச்சுக்கிருங்க. வீடு முழுவதுமே நீங்க தெளித்து விட்டாலே, அந்த புண்ணிய நதிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஆசி வந்து வழங்கும். அதுக்கப்புறமா தாலி மாற்றக்கூடிய பெண்கள் வந்து தாலி வந்து மாற்றிக்கொள்ளலாம். காலை நேரத்தில நம்ம சொன்ன அந்த நேரத்தில தாலி மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல தாம்பூலம் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்க நெய்வேத்தியம், பிரசாதம் வந்து குடுக்கலாம். ஒரு ஜாக்கெட்டு, பிட்டு இந்த மாரி தாம்பூலம் வந்து குடுங்க. மஞ்சள், குங்குமம், பூக்கள் வச்சு நீங்க வெத்தல பாக்கு வச்சு அதில வந்து தாம்பூலம் வந்து குடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்வதன் மூலம் அந்த புண்ணிய நதிகளுக்கே சென்று வழிபட்ட பலன், புண்ணியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அந்த புண்ணிய நதிகள், காவிரி தாய் வந்து வழங்குவார்கள். அடுத்ததாக அன்னைக்கு நீங்க தானம் கண்டிப்பா செய்யுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க தானம் செஞ்சா போதும். சாப்பாடாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுப்பதாக இருந்தாலும் சரி, உங்களால என்ன செய்ய முடியுமோ அத வந்து செய்யுங்க. ஏன்னா, இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மட்டும் கிடையாது, செய்யக்கூடிய சுபகாரியங்கள் மட்டும் கிடையாது, செய்யக்கூடிய தானங்களும் உங்களுக்கு பல மடங்கு பெருகும். அந்த பல மடங்கு புண்ணியங்களே அள்ளி கொடுக்கும். இப்போ ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்கன்னா, அது பல 100 பேருக்கு உதவி செய்த அந்த பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதனால தானம் செய்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறமா அன்றைய தினம் நீங்க என்னெல்லாம் சுப காரியங்கள் செய்யணுமோ, புதிதாக எதுவும் தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், நல்ல பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக இருக்கட்டும், கார் வாங்குறதோ அல்லது பத்திரப்பதிவு கூட அன்னைக்கு வந்து நீங்க செஞ்சுக்கலாம். இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சர்வ மங்களங்களும் பொங்கி பெருகும். பல மடங்கு புண்ணியங்களையும் கொடுக்கும். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகள தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ். தேங்க் யூ.